கிளர்ச்சி வருவதற்கான அறிகுறி தற்போது இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று அல்ல 2 ஆண்டுகளுக்கு பின்னரும் மக்களுடைய பொருளாதார சுமை, தற்போது இருக்கின்ற வறுமை நிலை தொடர்ந்து நீடிக்குமாய்ந்தான் ஒரு மக்கள் ஒரு கிளர்ச்சி மூலம் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற போதுதான் இந்த அவசரகால நிலை பிரகடனம் செய்ய முடியும். தற்போது உள்ள நிலையில அவசரகால பிரகடனம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப கடந்த பல 10 ஆண்டுகளாக வந்த எல்லா அரசுகளும் மாறி மாறி ஒரு தங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய பெரும்பகுதியை அல்லது முழு பகுதியையுமே அவசரகால நிலையின் கீழ்தான் நாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது உள்நாட்டிலே அமைதி வந்து விட்டது என்று சொல்லுகின்ற நிலையில அவசரகால நிலை பிரகடனத்தை உடனடியாக செய்வதற்கு வாய்ப்பில்லை. காலப்போக்கில் ஒரு மக்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து கிளர்ச்சி எழுகின்ற போது அல்லது ஏதாவது பொருளாதார நெருக்கடிகள் இலங்கை சிக்கப்படுகின்ற போது அல்லது இளைஞருடைய ரூபாவுடைய பெறுமதி பெருமளவில் வீழ்ச்சி அடைகின்ற போது மக்கள் கிடந்து எழலாம். அப்போது இவர்கள் அவசரகால பிரகடனம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு.